ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறமாவது நம்ம ரெகுலராக வீடியோ போடணும். உங்ககிட்ட சொல்லி உங்களை ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் என்னுடைய சுச்சுவேஷனும் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. இதுக்கப்புறமாவது நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். அது போக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்வைவல் படத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இதில் என்ன கதைனா, ஒரு பெரிய க்ரூஸ் இப்போ என்ன பண்ணுதுன்னா, நியூ இயர் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நடு கடலுக்கு போய் அங்கேருந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெரிய கப்பலுக்குள்ள மிகப்பெரிய விஐபிஸ், பொலிட்டீசியன்ஸ், முக்கியமான ஆட்கள்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த கப்பலே குதூகலமா இருக்க. ஆனா அவங்க எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய சுனாமி வந்து என்ன பண்ணிடுதுன்னா, அந்த பெரிய கப்பலை அப்படியே தள்ளி தலைகீழா ஆக்கிடுது. ஸோ அப்படியே அந்த கப்பல் தலைகீழானாலுமே உள்ள கொஞ்சம் பேர் தப்பிச்சு மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாட்டின கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணுன்றதுக்காக கப்பலுக்கு மேலே ஏறி வந்து அதுல இருக்கிற ஓட்ட வழியா வெளியில குதிச்சிடலான்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த கப்பல் வந்து அப்சைட் டவுனா இருக்கு இல்லையா, அதுல மேலே ஏறி வர அவங்க என்னென்ன ட்ரை பண்ணாங்க, கடைசியில் அந்த கப்பல்ல இருந்து மேலே ஏறி வந்தாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான் 2006 வருஷம் ரிலீஸ் ஆன பொசைடன். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரூஸ் ஷிப்பை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த கடலுக்கு நடுமத்துல, அதுவும் நிலா வெளிச்சத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குல்ல. அப்படியே அந்த கப்பலுக்குள்ள ஜூம் பண்ணி காமிச்சா உள்ள பாத்தீங்கன்னா முக்கியமான விஐபி எல்லாம் இருக்காங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நியூ இயர் வரப்போகுது. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. டான்ஸ் என்ன, மியூசிக் என்ன, அந்த இடமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி எல்லாருமே அங்கே இருக்கிற ஹாலில் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ஷிப்போடைய கண்ட்ரோல் ரூமை தான் காமிக்கிறாங்க. அங்கே அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வித்தியாசமான இதை நோட் பண்ணுறாரு. ஸோ பைனாக்குலர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்து அவரு மிரண்டு போய்ட்றாரு. ஏன்னா ஒரு பெரிய அலை, இந்த கப்பலையே கவுக்குற மாதிரியான ஒரு பெரிய அலை வந்துட்டு இருக்குது. அவ்வளோதான், மிரண்டு போன இவர் வேகமாக அங்கேருந்து கப்பலை திருப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் என்னதான் இருந்தாலுமே அந்த அலை வந்து பெருசாக வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தெரியாத அந்த ஹாலில் இருந்தவங்கலாம் அவங்க வந்து நியூ இயர்க்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக பயங்கரமாக ஆரவாரமாக கத்திட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சிக்னலும் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ எப்படி இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்களுடைய மூடு வந்து மாறிட்டு, ஐயோ என்ன பிரச்சனை வரப்போகுது, நம்ம கப்பல் ஏதாவது உடஞ்சிடுச்சா அப்படின்னு பதற்றப்பட ஆரம்பிக்க, அந்த சமயத்தில் அந்த பெரிய அலை வந்து இந்த கப்பல் மேலே அடிக்குது. ஸோ அதுலேயும் பிரச்சனை என்னன்னா, அந்த கேப்டன் வந்து கப்பலை திருப்ப ட்ரை பண்ணார் இல்லையா, அதுவும் இப்போ கிராஸாக இருந்ததுனால அந்த பெரிய அலைப்பட்டு கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிக்குது. ஸோ உள்ள இருக்கிற எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் உள்ள இருந்த மக்கள் எல்லாருமே அங்கேயும் எங்கேயுமா மோத, கூடவே அந்த பொருட்களும் அப்படியே சதையும்ல, அது சில பேசஞ்சர்ஸ் மேலே மோதி நிறைய பேர் கொடூரமாக இறந்து போறாங்க. கடைசியாக அந்த கப்பலும் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக கவுந்துருது. அதாவது இந்த அப்சைட் டவுன் பொசிஷன்ல வந்து கவுந்துருது. ஸோ தலைகீழாக இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ரூஃப்ல நிற்கிறாங்க. அதான் கப்பல் வந்து இப்போ தலைகீழாக திரும்பி கிடக்கு இல்லையா. அப்படின்னா என்ன, தண்ணி ஏறலையான்ற மாதிரி கேட்குறீங்க தானே. ஸோ ஆக்சுவலாக நிறைய பகுதிகள் வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். இப்போ அவங்க வந்து உள்ள இருந்ததுனால இந்த இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ தண்ணி வர ஆரம்பிக்க போகுது. ஆனா உள்ள மிச்சம் இருக்கிற அந்த சர்வைவர்ஸ் எல்லாருமே பதற்றத்தோட இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்து ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, எல்லாருமே பயப்படாம மனசை கல்லாக்கிக்கோங்க, நம்ம இப்போ பெரிய பேராபத்துல இருக்கோம். அது போக நம்மளுடைய கப்பலும் தலைகீழா கவுந்துடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் உள்ள வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே கப்பல் கவர்றதுக்கு முன்னாடி நாங்க சிக்னல் அனுப்பிட்டோம். ஸோ கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க, அது வரைக்கும் நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ கரெக்டா நம்ம ஹீரோட என்ட்ரி. ஸோ நம்ம ஹீரோ இந்த கப்பலுக்குள்ள தான் மாட்டிக்கிட்டான். அது போக ஹீரோடைய பொண்ணையுமே காணோம். ஸோ அவங்களும் தனியாக பிரிஞ்சுட்டாங்க போல. அதனால அந்த ஆஃபீஸர் கிட்ட வந்து இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை காணோம், இந்த கப்பலில் தான் மாட்டிக்கிட்டான், ஸோ நான் போய் அவளை காப்பாற்றணும், எங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த ஆஃபீஸரும் பார்க்குறான், யாரான்ற மாதிரி. புரியுதுப்பா, எல்லாருடைய ஃபேமிலிலையும் யாரையாவது ஒருத்தங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும் அப்படின்னு அந்த ஆஃபீஸரும் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வந்துட்டு என்னடா அவர் புரிஞ்சிக்க மாட்டாரு, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒருத்தன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ஸோ கத்தி, டார்ச் லைட் அப்படின்னு அவனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். ஸோ பேசாம அவன் கூட சேர்ந்து இங்கிருந்து கிளம்பலான்ற மாதிரி நம்ம ஹீரோவை முடிவு எடுக்கிறான். ஸோ அதே மாதிரி அவனையும் போய் அப்ரோச் பண்ணேன். அந்த சமயத்தில் இங்கிருந்து வெளியில போகணும்னா இந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்ச யாராவது வேணும் இல்லையா, அதனால இங்கேயே வேட்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா கூட சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து வேகமாக கிளம்பலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதுலேயே நம்ம ஹீரோ அவன் கூட வர்ற எல்லாருக்குமே அதிகமாக காசு தரேன்ற மாதிரி சொல்லி தான் கூட்டிருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாருமே எப்படி நம்ம இங்கிருந்து வெளியில போறது, ஸோ எல்லா பக்கமும் பிளாக் ஆயிருக்குது, ஸோ சேஃபா எப்படி மேலே போறது அப்படின்னு நினைக்கும் போது தான் இவங்களுக்கு அந்த எலிவேட்டர் போறதுக்கான பாதை வந்து தெரியுது. சரி, ஓகே, இந்த வழியா நம்ம மேலே ஏறி போகலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை ஓப்பன் பண்றாங்க. ரெண்டு பக்கமுமே பயங்கரமா பள்ளமா இருக்கும். இருந்தாலும் எப்படியாவது இங்கிருந்து தப்பிக்கணும்னா ஏதாவது ரிஸ்க் எடுத்தாகணும் இல்லையா. அதனால ஒரு சேர் மாதிரி ஒரு இதை போட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அங்கிருந்து ஆப்போசிட் சைடு வந்து மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோ கூட போகலான்னு முடிவெடுத்து ஒவ்வொரு சர்வேவரும் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த லிஃப்ட் இருக்குல்ல, அது பயங்கர வேகமாக கீழே இருந்து வந்துட்டு இருக்குது.
அதாவது அந்த கப்பல் ஆடி அசைஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால அந்த லிஃப்ட் மேலேயும் கீழேயுமா போயிட்டு வந்துட்டு இருக்குது போல. ஸோ இதை பார்த்து இவங்க எல்லாருமே பரபரப்பா மேலே ஏறுறாங்க. ஆனா கடைசியா ஒரு கண்ணாடி தாத்தாவும் அவருக்கு கீழே காலை பிடிச்சிட்டு அந்த வேட்டர் இருந்தான் இல்லையா, ஸோ அவனும் தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேட்டர் வந்து விட மாட்டான், என்னை விட்டுறாதீங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறிட்டு இருக்கேன். ஸோ மேலே டிலன்ற மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன சொல்றானா, அவனை மட்டும் நீங்க விடலைன்னா நம்ம எல்லாருமே நசுங்கிடுவோம், சீக்கிரமா மேலே வாங்க அப்படின்னதும் அந்த தாத்தா என்ன பண்றானா, அந்த வேட்டர் மேலே ஒரு எத்து விட்டுட பாவம் அவன் உயிர் பயத்துல கத்திக்கிட்டே கீழே விழுந்துட்டான். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல இவங்க எல்லாருமே அப்படியே தப்பிச்சிடுறாங்க. ஆனா பாவம் அவன் இறந்து போயிட்டான். அப்படியே கட் பண்ணால் அதே சமயத்தில் அந்த கப்பலில் இருக்கிற இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே ஒரு 2 பொண்ணுங்க சேர்ந்து ஒருத்தனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கிளப் மாதிரியான இடம் போல். இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய டாட்டர் தான். ஸோ அவங்கள தேடி தானே நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோடைய பொண்ணு இந்த இடத்துல வசமாக மாட்டியிருக்கிறா போல. இருந்தாலுமே அங்கே மாட்டியிருந்தவனை எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுடைய காலை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போகணும், இந்த கப்பல் மூழ்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஒன்று சேர்ந்து அங்கேருந்து தப்பிக்கலான்னு போகும்போது கரெக்டாக யாரோ அங்கே வர்ற மாதிரியான சத்தம் கேட்குது. வேற யாரு, நம்ம ஹீரோ தான். ஸோ பொண்ணை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம், நம்ம பொண்ணுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு வேகமாக போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்புறமா இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக போகணும் அப்படின்னு எல்லாருமே முடிவெடுத்து பரபரப்பாக அந்த கப்பலில் இருந்து வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த கப்பல் வந்து திரும்பி கிடக்கிறதுனால இவங்க இன்னுமே அதோடைய அடிப்பகுதிக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது வழியாக எப்படியாவது ஏதாவது ஹோல் இருந்தால் வெளியில் போயிடலான்றதுக்காக. ஸோ இப்படி அவங்க அந்த கப்பலோடைய மேலே வந்து ஏறிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. வரும்போது இந்த இடத்த கிராஸ் பண்ணி அந்த சைடு போகணும்னா ஒரு ராடு இது மாதிரி தான் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அது வழியாக தான் இவங்க பிடிச்சி அந்த சைடு போகணும். அதனால ஒருத்தர் 2 பேர் அந்த சைடு கிராஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோ அந்த சைடு போகலான்னு போகும்போது அப்போ ஒருத்தன் ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு, நீ நில்லு, நான் போகிறேன், என்ன கடைசியாக போக வச்சு என்ன போட்டு தரலான்னு பார்க்குறீங்களா, உங்கள் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, ஆளுங்களையும் மூஞ்சிங்களையும் பாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் அந்த டில்லனையும் இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே வேகமாக அந்த கம்பியை பிடிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறான். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம், என்னடா அப்படின்னு மேலே பார்த்தா அந்த கப்பலோடைய பெரிய இன்ஜினே பார்த்தீங்கன்னா உடஞ்சி இந்த இடத்துக்கு வருமா. அவ்வளோதான், மிரண்டு போய்ட்றான். நகர்றதுக்குள்ள அவன் மேலேயே அடிச்சு அந்த கம்பியை உடைச்சிட்டு அங்கேருந்து கீழே விழுந்துடுது. ஸோ தண்ணி கீழே விழுந்துட்டான். ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவும் ஹீரோடைய பொண்ணும் தப்பிச்சிட்றாங்க. ஏன்னா அவங்க போகிறதா தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கயிறு மாதிரி ரெடி பண்ணி தூக்கி போடுறாங்க. ஸோ அது மூலமாக சறுக்கிக்கிட்டே மற்ற எல்லாருமே சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே சமயத்தில் அந்த ஹாலில் இருக்கிறவங்கள காமிக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோ கூட வர்றதுக்கு சம்மதிச்சிட்டு இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா, ஏன்னா அவங்களுடைய பிளானே நம்ம எங்கேயுமே போகாமல் இங்கேயே இருப்போம், காப்பாற்றுறதுக்கு யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த கண்ணாடி வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கீற ஆரம்பிக்குது. இதை பார்த்த எல்லாருமே அவ்வளோதான், நம்மளுடைய கதை முடிய போகுதுரா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த இடம் ஃபுல்லுமே தண்ணி வர ஆரம்பிக்குது. எல்லாரும் கதறாங்க. ஸோ இதெல்லாம் மேலே இருந்து நம்ம ஹீரோடைய கேங்கும் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம எப்படியோ தப்பிச்சு மேலே வந்துட்டோம், இல்லைனா நமக்கும் இதே கதி தான். அது போக இனிமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மேலே மேலே போகணும், தண்ணி வேகமாக வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தேடி அங்கேருந்து மேலே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல இந்த ஏசி வெண்ட்டை பார்க்குறாங்க. சரி ஓகே, இந்த வழியாக போய் இதுக்கு அந்த சைடு போயிடுவோம், இன்னும் கொஞ்சம் மேலே போயிடலாம்ல அப்படின்னு முடிவு எடுத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஏசி வெண்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அப்படி எண்டுக்கு வரும்போது தான் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சாக்கு காத்துட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு கிரில் கேட்டை வந்து லாக் பண்ணியிருக்குது. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அதை உடைக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலை. அதே சமயத்தில் கீழே இந்த டிலன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, சீக்கிரமாக ஏறுங்கடா, தண்ணி வந்துருச்சுடா அப்படின்னு கத்துறான். என்னன்னு பார்த்தா தண்ணி வந்துருச்சு போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனால் உடைக்க முடியல இல்லையா, அதனால ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனையும் கூப்பிட்டு வச்சு அவனுடைய கையை அந்த கிரில் கேட்டில் விட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த நட்டை வந்து கலட்ட ட்ரை பண்ண பார்க்குறான். ஆனால் முடியலை, அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உடனே ஹீரோ கீழே இருக்கிறவங்க கிட்ட, உங்ககிட்ட ஏதாவது சின்ன ஆப்ஜெக்ட் மாதிரி ஏதாவது இருக்கா, இருந்தால் உடனே கொடுங்க அப்படின்னதும் அப்போ தான் ஒரு பொண்ணு வந்து இந்த நெக்லஸ் போட்டுருந்துருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் போல். அதை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்க அதை வச்சு அந்த சின்ன பையனும் திறக்க ட்ரை பண்ணுறான். எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்ததுனால அந்த நட்டும் கலந்துடுச்சு. அதனால அந்த கேட்டையும் எப்படியோ உடச்சி தள்ளிட்டு எல்லாருமே ஜஸ்ட் மிஸ்ல மேலே வந்துட்டாங்க. ஸோ இப்போ தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் வேகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தா இங்கே இருக்கிற ஒரு ரூமில் இருக்கிற கேட்டும் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்குது. அதையும் திறந்து பார்க்குறாங்க, முடியலை. மறுபடியும் சைடில் இருக்கிற இன்னொரு வழியாக வந்து பார்க்கும்போது அங்கேயும் ஒரு பெரிய இதை வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, இங்கே இருந்தால் நம்மளுடைய கதை முடிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணலாம்
பண்ணலாம் அப்படின்னும் போது தான் அந்த டிலைன் என்ன ஐடியா கொடுக்குறான்னா, நமக்கு வேற வழியே கிடையாது, இங்க தண்ணி வருது இல்ல, அந்த தண்ணி வந்து இந்த இடத்துல ஃபோர்ஸா இருக்கும்போது தான் இந்த சின்ன ஓட்டையில ப்ரெஷர் ஏற்பட்டு இது உடஞ்சா அந்த சைடு போகும். ஸோ அது கூட தான் நம்ம தப்பிக்க முடியும், அதான் ஒரே வழி. ஸோ வால்வ் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு அவன் சொல்ல, அந்த சின்ன பையன் இருப்பான்ல, அவன் எல்லாருக்கிட்டையுமே தண்ணி வந்துட்டு இருக்குது அப்படின்னு கூட கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி விடுறான். உடனே எல்லாருமே வால்வை திறந்து விடுறாங்க, தண்ணியும் வேகமா வருது. அதே சமயத்துல கீழே இருந்தும் தண்ணி ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருமே ஒரே இடத்துல தைரியமா இருக்கும்போது கரெக்டா தண்ணியும் பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிடுது. இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபோர்ஸ்னால அந்த கதவு உடைய அது வழியா எல்லாருமே இன்னொரு செக்ஷனுக்கு வந்துடுறாங்க. எப்படியும் நீந்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஒரு சர்ஃபேஸ் மாதிரியான ஒரு இடம் வந்து இவங்களுக்கு தெரியல. அதனால எந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி நீந்தி பார்த்துட்டு இருக்கேன். அதுல ஒரு பொண்ணுடைய ட்ரெஸ் வந்து ஒரு கம்பிலேயே மாட்டிக்குது. அவன் வந்து ரொம்பவே பயந்துட்டான். தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும்போது அவளுடைய தலையை அடிபட்டுருது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் இவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்க்க வரான். ஆனா அவ ரத்த வெள்ளத்துல இருக்கிறா. உடனே அவளையும் ரிலீஸ் பண்ணிட்டு வேகமா அவளையும் கூப்பிட்டுட்டு ஒரு சர்ஃபேஸ் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வச்சு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எவ்வளவு தான் பண்ணியுமே அவளை காப்பாற்ற முடியல. ஸோ அந்த பொண்ணு வந்து இறந்து போறா. ஸோ இதை பார்த்து எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்குது. ஸோ இவளுடைய குரூவில் இருந்த இன்னொரு மெம்பரும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய குரூப்ல மொத்தமே 7 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம இன்னுமே முன்னாடி போகணும், இல்லைன்னா நம்மளும் இறந்து போயிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க, முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி முன்னாடி போகும்போது நிறைய குப்பைகளா இருக்குது. அதாவது இந்த கப்பல் அங்கேயும் இங்கேயுமே அலமோதிச்சு இல்லையா, அதனால ஒட்டுமொத்த குப்பையுமே இருக்குது. ஸோ அதெல்லாம் இவங்க கிளீன் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்த விட்டு கிராஸ் பண்ணி போக முடியும். அதனால வேக வேகமா எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சைட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்படின்னா யாரோ கண்டிப்பா அந்த சைடு உயிரோட இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அதை கிளீன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது மனிதர்களுடைய பிணங்கள் தான். அது மட்டும் இல்லாம ஒரு போன் அங்கேயும் இங்கேயும் ஆடுற சவுண்ட் தான் கேட்டிருக்குது. ஸோ மனசு உடஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு மேப் மாதிரி இருக்கிறத நோட் பண்றாங்க. ஸோ இது என்ன மேப் அப்படின்னு பார்க்கும்போது தான் இது அந்த கப்பலோடைய மேப். கப்பலோடைய அடியில 3 வென்டிலேஷன் ஃபேன் இருக்கிறத பாக்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோம்னா அங்க இருந்து வெளியில தப்பிச்சு போயிடலாம். ஏன்னா கப்பலோடைய பாட்டம் தானே இப்ப மேல இருக்கும். அதனால வேகமா அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அந்த பாதையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் ஓடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து எல்லாருமே லாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லுமே தண்ணியா இருக்குது. இந்த இடத்த தாண்டி போகணும்னா இவங்க அடியில நீச்சல் அடிச்சு தான் போகணும். அதுவும் அவங்க கரெக்டா போறாங்களா இல்லைன்னா தப்பா போறாங்களான்றது தெரியாது இல்லையா. ஸோ இவ்வளவு தூரம் வந்த இவங்க எல்லாத்துக்குமே ஏமாற்றம் தான். உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும். அங்க ரொம்பவே சோகமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றது, இந்த இடத்துல அவசரமா மாட்டிக்கிட்டோமே, அடுத்தது எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ அந்த டிலான் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட வந்து ரொம்பவே நன்றி சொல்றான். ஏன்னா அந்த டிலான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்தா நம்ம போற பாதையெல்லாம் தவறான பாதைகளா இருக்குது. ஸோ நான் தான் இவங்க எல்லாத்தையுமே தப்பா வழி நடத்திட்டு வரேனா அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ அவனுக்கு ஆறுதலா இருக்கட்டும்ன்றதுக்காக நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓமல எந்த ஒரு தப்பும் கிடையாது, ஸோ நீ இருந்ததுனால தான் இவ்வளோ நேரம் நம்ம உயிரோட இருந்திருக்கோம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ தான் இவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு அதிசயம் நடக்குது. என்னன்னா அந்த கப்பல் வந்து அங்கேயும் இங்கேயும் லைட்டாக ஆடிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ வெளியில இருந்து ஒரு பெரிய வேவ் அடிச்சதுனால கப்பல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு நகர ஆரம்பிக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இவங்களை ஒரு தண்ணி தானே பிளாக் ஆயிருக்கும், அந்த தண்ணி வந்து இப்போ இந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்தவங்க எல்லாத்துக்குமே சந்தோஷமாகுது. ஏன்னா அந்த இடம் இப்போ கிளியர் ஆக்கி நேராக ஒரு நேரோ ரூட் மாதிரி ஓப்பன் ஆகுது அப்போட்ல. அப்புறம் என்ன எல்லாருமே சந்தோஷமா வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா அந்த தண்ணி வர்றதுக்குள்ள நம்ம மேலே ஏறிடணும் அப்படின்னு வேக வேகமாக மேலே ஏறி வரேன். அங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பைப் போயிட்டு இருக்கும். அதுக்கிட்ட வந்து அந்த தாத்தா அதை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணதுமே அவருடைய மூஞ்சில வேகமாக காத்தடிக்கும் பாருங்க, அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது. அதனாலே அவர் பொத்துன்னு விழுந்துடுறாரு. ஏன்னா அந்த ஃபேன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுலேயும் அந்த ஜியான் ஃபேன் இருக்குல்ல, அது வந்து ரிவர்ஸில் வந்து சுற்றிட்டு இருக்குது. அதாவது உள்ளே இருக்கிற ஏரை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு பதிலா வெளியில இருந்த ஏரை வந்து உள்ளே தள்ளிட்டு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு மேல் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ இதை பார்த்தவங்களுக்கு இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த ஃபேனை உடச்சாகணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ எதையாவது தூக்கி அந்த ஃபேனுக்குள்ளே போட்டாலும் முடியாது இல்லையா, ஏன்னா காற்று வந்து இப்போ உள்ளே தள்ளிட்டு இருக்குது இல்லை. ஸோ எதை தூக்கி போட்டாலும் அவங்க மூஞ்சில தான் வந்து அடிக்கும். ஸோ இப்படி நம்ம கடைசி வரைக்கும் வந்துட்டோம், இதை மட்டும் தாண்டினா எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு மேனுவலை பார்க்குறாங்க. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா இந்த மாதிரி இன்ஜின் ரூமில் தான் அந்த 3 ஃபேனுக்கான கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குன்றத போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அங்கே இருக்கிற ஒருத்தங்கிட்ட இங்கே பாரு நமக்கு வேறு வழி கிடையாது, உள்ளே போய் அதை ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வழி இருக்குது, நான் இந்த தண்ணி கடியில் போயிட்டு அந்த கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி விடுறேன் அப்படின்னதும் அவன் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நீங்கள் போகாதீங்க, அது ரொம்பவே ஆபத்து, நம்ம வேறு ஏதாவது வழி பண்ணி அந்த ஃபேன் வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னதும் இங்கே பாரு நமக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சு சைடில் இருக்கிற அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே வந்து பார்த்தா அவருக்கு ரொம்பவே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவர் தேடி வந்த சுவிட்ச் வந்து அப்படியே உடஞ்சி கிடக்குது. அதனால தான் இந்த ரிவர்ஸில் சுற்றிட்டு இருக்குது போல. ஸோ இதை பார்த்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு
தெரியல, மூச்சு விட முடியல, திரும்பியும் போக முடியாது. ஏன்னா ரொம்ப தூரம் வந்திருந்திருப்பாரு. அதாவது நம்ம ஹீரோட எண்ணமே இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போறதுன்னு இல்லை, அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணி மற்ற எல்லாத்தையுமே காப்பாத்துறது தான். ஆனால் உள்ள வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. ரிட்டனும் போக முடியாம அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு பட்டனை நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ இது வந்து என்னதுன்னா ஃபேனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சுற்ற வைக்கிறதுக்கான சுவிட்சு. ஸோ இவ்வளோ நேரம் ரிவர்ஸில் சுற்றிட்டு இருக்குது இல்லையா, அதை பார்த்து நம்ம ஹீரோ அவனுடைய உயிர் போகிற கடைசி நொடியில் அந்த ஃபேன் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டான். ஸோ இதனால ரிவர்ஸில் சுற்றிட்டு இருந்த எல்லா ஃபேனும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்வர்டில் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹீரோடைய பொண்ணு மட்டும் ஹீரோக்கு என்னாச்சுன்ற மாதிரி தேடிட்டு இருக்கிறா. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஏன்னா ஹீரோ தண்ணிக்கு அடியிலேயே இறந்து போயிட்டான். ஸோ இது தெரியாமல் ஹீரோடைய பொண்ணு ஏக்கத்திலே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்குள்ளே மற்ற எல்லாருமே சீக்கிரமாங்கிறது தப்பிக்கணும், தண்ணி வேற வந்துட்டு இருக்குது. அப்போ அந்த டிலான் இருக்கான்ல, அவன் நம்ம அந்த கிறிஸ் கிட்ட ஹீரோ எங்கே போனா அப்படின்னு கேட்கும்போது அவன் அப்படியே சொல்ல தயக்கத்தில் இருக்கிறான். அப்படின்னா அவன் இந்த இன்ஜின் ரூமுக்கு போயிருக்கானா, அவனை காப்பாற்றணும், ஏன் நீ அவனை அலோவ் பண்ண அப்படின்னு அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டிட்டு இருக்க. உன்னை இவனும் நான் போக சொல்லலை, அவரே தான் போகணும்னு சொன்னாரு. ஸோ இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இதை பார்த்தவன் நமக்கு டைம் இல்லை, தண்ணியும் வந்துட்டு இருக்குது, ஸோ ஏதாவது அடுத்த கட்டமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குதான்ற மாதிரி தேடி பார்க்குறேன். பார்த்தா ஒரு சிலிண்டர் டேங்க் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபேன் கிட்ட வைக்க இப்போ ஃபேன் வந்து வேகமாக இந்த சைடு சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதனால உள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே இழுத்துட்டு இருக்குது. அதனால அந்த சிலிண்டர் அப்படியே இழுக்க அந்த இடத்துல அது வெடிச்சு சாதருது. இங்கே நம்ம ஹீரோடைய பொண்ணு வந்து அப்பா வந்து கடைசி செகண்ட்லையாவது வருவாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் அவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவளுடைய அப்பா வரவே இல்லை. உடனே கிறிஸ் தான் அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி மேலே கூட்டிட்டு போறான். ஏன்னா அந்த ஃபேன் வந்து உடஞ்சதுனால இவங்க வெளியில போறதுக்கான வழி வந்திருக்கும். அப்படியே வெளியில வந்து எட்டி பார்க்குறாங்க. குளிர் நிறைஞ்ச இந்த பெரிய கடல் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கப்பல் மூழ்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்கியூ போட்டெல்லாம் வெளியில போட்டுருந்துருப்பாங்க, அதெல்லாம் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கப்பலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சிட்டு இருக்குது. உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி வேகமாக தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த ரெஸ்கியூ போட்டில் ஏறிடுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதி வருது. ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த கப்பல் வந்து சாஞ்சுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது நேரம் இவங்க மேலே தான் சாய வருது. இதை பார்த்து இவங்க கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு துடுப்பை போட ஆரம்பிக்கிறாங்க. வேக வேகமாக போட்டுட்டு இருக்க அந்த கப்பலும் சரிஞ்சிட்டு இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸில் எப்படியோ அதை தாண்டிடுறாங்க. கப்பலும் சரிஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுது. அதே சமயத்தில் கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர்லாம் வந்துடுது. ஏன்னா கப்பலில் இருக்கிறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்துருப்பாங்க இல்லையா, இந்த டிலன் கிட்டேயும் ஃபிளேர் கன் இருந்திருக்கும். அதை எடுத்து ஃபயர் பண்ணவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்து இவங்கள பார்த்துட்றாங்க. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ சின்ன படம் தான், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.